நேத்திக்கு ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி நம்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கலந்துகிட்ட அந்த போட்டியில பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு அவமரியாதைன்னா இப்படிப்பட்ட ஒரு அவமரியாதையை ஒரு படிச்சவன் ஏத்துக்கிட்டான்னு சொல்லும் போது இதை என்னால ஜீரணிக்கவே முடியலங்க. அது மட்டும் இல்லாம, அதாவது ஒரு அமைச்சர் அடிமையா இருக்கிறாருன்னா அவருக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா அவர் நாளை போல அமைச்சர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், ஏதோ ஒன்று அவன கட்சியில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கணும். அவர் அடிமையா இருக்கிறாரு, அது கொத்த அடிமையா இருக்கிறாரு, அது தவறு கிடையாது. ஆனா ஒரு ஐஏஎஸ், ஒரு மாவட்ட கலெக்டர் தன்னுடைய படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, தன்னுடைய அந்த பதவிக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு கட்சிக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இல்லாத முதலமைச்சருடைய பேரன், துணை முதலமைச்சரோட பையங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய சுயமரியாதையை இழந்து தன்னுடைய இருக்கையை கூட விட்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னா நீங்களாம் எப்படி ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆனீங்க? நீங்க ஒரு அமைச்சர் செய்யறானாக்கா அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னாக்கா அவனுக்கு வேற வழி கிடையாது. அவன் கொத்தடிமையா தான் இருந்தா அவனோட குடும்பத்துக்கு. ஏன்னா அது மன்னர் பரம்பரை, மன்னராட்சி அங்க நடக்குது. ஆனா உங்களுக்கு என்ன, உனக்கு என்னையா? நீ எல்லாம் யாரு? ஒரு மாவட்ட கலெக்டர். இப்போ இவர் கொத்தடிமையா இல்லைன்னா அவருக்கு எந்த பதவியும் கிடைக்காது. ஆனா உன்னை பதவியிலிருந்து நீக்க முடியுமா? இந்த மாவட்டம் இல்ல இன்னொரு மாவட்டம் உன்னை ஐஏஎஸ் பதவியிலிருந்து பறிக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்களும் எதுக்கு அந்த குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏன் அந்த குடும்பத்துக்கு கொத்த முடியும்? நீங்க எதுக்கு கையை கட்டி நிக்கணும்? நீங்க எதுக்கு கையை கட்டி வேடிக்கை? உங்களுக்கு இருக்க வேண்டிய நாற்காலியை நீங்க யாரோ ஒரு மூன்றாவது நபருக்கு விட்டு கொடுக்கணும். துணை முதலமைச்சருக்கு விட்டு கொடுத்தாலும் தப்பு கிடையாது, முதலமைச்சருக்கு விட்டு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. இவர் யார்? இவர் அவளுடைய பேரன், அவளோட பையங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க உங்களோட சுயமரியாதையை, உங்களோட தன்னம்பிக்கையை இழந்து நீங்க அங்க நிப்பீங்களா? அப்படின்னு சொன்னாக்கா நீங்க படிச்ச படிப்பு என்ன படிப்பு அது? இன்னைக்கு எல்லாராலையும் கலெக்டர் ஆயிட முடியுமா? இன்னைக்கு எல்லாராலையும் இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியாளராக ஆக முடியுமா? எல்லாராலையும் இன்னைக்கு ஐபிஎஸ் ஆக முடியுமா? ஆனா அப்படிப்பட்ட பதவியை, நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின பதவியை இப்படி ஒரு தரம் கெட்டு போய், இப்படி தாழ்ந்து போய் அந்த பதவியை காப்பாத்திக்கணும், அந்த பொறுப்பை காப்பாற்ற என்ன அவசியம்? இல்ல என்ன அவசியம்னு கேட்கிறேன். ஐயா, தயவு செஞ்சு இந்த கலெக்டர் மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலெக்டருக்கும் நாங்க வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான். தயவு செஞ்சு உங்க சுயமரியாதை விட்டு கொடுக்காதீங்க, உங்களோட தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காதீங்க, நீங்க படிச்ச படிப்பை விட்டு கொடுக்காதீங்க. ஒரு மாவட்ட கலெக்டர் எவ்வளவு பெரிய பொறுப்பு. மக்களோட வரி பணத்தில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. எந்த முதலமைச்சர் உங்களுக்கு சம்பளம் கூட, எந்த துணை முதலமைச்சர் சம்பளம் கூட, அவங்க பேரனும் பேத்தி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது முழுக்க மக்களுடைய வரி பணம். நீங்க மக்களுக்கு மரியாதை கொடுங்க. எதுக்கு கண்டவங்கள மரியாதை கொடுத்துட்டு உங்களோட இருக்கையை நீங்க விட்டு கொடுக்கணும்? யாரோ மூணாவது மனசு போய் நிக்கிறீங்க. அந்த நிகழ்ச்சியோட ஒட்டுமொத்த காரியகர்த்தா நீங்க தான். அந்த நிகழ்ச்சியோட ஒட்டுமொத்த ஏற்பாட்டாளர் நீங்க தான். அது நிறுத்தணும், நடக்கணும் அப்படிப்பட்ட ஆணையை போடுற நீங்க யாரோ ஒரு மூன்றாவது மனிதனுக்காக கூனி குறுகி ஓரமா போய் நிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதுலயும் இந்த அமைச்சர் இருக்காரு பாருங்க, நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு, ஐயா நான் ஜாதியை பத்தி எல்லாம் தப்பா பேசல, உங்களுடைய எந்த ஒரு வம்சத்தை பத்தி நான் தப்பா பேசல. நீங்கள் இப்படியெல்லாம் பேசிவிட்டு அவர் பேண்ட்ல தூசு இருக்குன்னு சொல்லி தொடச்சு விடுறீங்களே, அப்ப நீங்க அந்த பேச்சுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இப்படி கொத்தடிமையா இருக்கணும்? ஏன் ஆண்ட பரம்பரையில கொத்தடிமையா இருக்கணும் அவசியமா என்ன? ஐயா திரும்பவும் சொல்றேன், எந்த ஜாதியை நான் குறிப்பிட்டு பேசல. ஆனா இது தவறு. அப்படி பேசியிருந்தா நீ இது பண்ணது தவறு, இது பண்ணது சரியா, நீ அப்படி பேசியிருக்க கூடாது. ஒரு அமைச்சர், ஒரு கலெக்டர் ஒரு பொது இடத்துல இப்படி கேவலமாக நடந்து கொண்டது உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தக்க செய்தி. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.